ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒரு கொஷினாக பார்க்கலாம். கொஷின் நம்பர் 9, டிஃபைன் ஆக்சிலரேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமை பொறுத்து டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ தானே படித்தோம், இப்போ தானே போன கொஸ்டின்ல தானே வாத்தியார் நடத்தின டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வெலாசிட்டி. ஓகே, ஞாபகம் வந்துருச்சு, வேதி கொடியா. அப்போ நல்லா பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால் டிவைட் பண்ணால் வெலாசிட்டி. இப்போ நல்லா பாரு, இதோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். எப்படி சார் மீட்டர்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர்ல அளந்த, டைமே செகண்ட்ல அளந்த. இப்போ நான் என்ன சொல்றேன், நல்லா பாரு, கன்ஃபியூஸ் ஆயிடாது. அதனால தான் வந்துட்டு இங்கிருந்து வந்தேன். நான் வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிவைட் பண்றேன். வெலாசிட்டி என்ன பண்றேன்? டைமை பொறுத்து டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இதோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எப்படி சார்னா வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி மீட்டர் பர் செகண்ட், அதை திரும்பி ஒரு டைம்ல டிவைட் பண்ணிட்டேன். இருங்க, வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட், இது திரும்பி டைம்னா செகண்ட். அப்ப செகண்ட் டு செகண்ட் அடி ஆகாதுடா, சரியா? நீ பாட்டுக்கு அடிச்சு கூடாது. ஓகே, டிவைடட் பை 1 இருக்கும் இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் 4 நம்பர் கொடுத்துட்டு டிவைட் பண்ண சொல்றாங்க. 2 நம்பர் தான் சார் தெரியும். மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் கேள்விப்பட்டிருக்கே வாழ்க்கையில. இப்படி டிவிஷன்ல இருக்குன்னா உல்டாவை போட்டு மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். தெரியாதே, 7th 8th படிச்சீங்களா இல்லையா? என்ன எதுக்கு சிரிக்கிற சார்? அது வந்து லாக்டவுன் பேட்ச். சரி, நல்லா பாரு, லாக்டவுன் நடந்து முடிஞ்சிருச்சு. அது தாண்டி நீங்க வந்துதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும், சரியா? லாக்டவுன்ல நடந்துருச்சு, எங்க வாத்தியார் நடத்தல அப்படின்னு உட்காரக்கூடாது. நீங்க இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. அப்ப நல்லா பாரு, மீட்டர் இன்டூ 1 மீட்டர், செகண்ட் இன்டூ செகண்ட் செகண்ட் ஸ்கொயர் ஆயிரும். மீட்டர் எவனும் அடிச்சு வச்சிடாதீங்க, இல்லை பேப்பர்ல வாத்தியார் அடிச்சிடும். அப்புறம் ஏன்ட்ட வந்து சொல்லக்கூடாது, சரியா? இப்ப நல்லா பாரு, இதை எப்படி சார் டிஃபைன் பண்றது? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வெலாசிட்டியில சேஞ்ச் நடக்க போகுது, கரெக்டா இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? இங்கே வெலாசிட்டிக்கு வந்து நீ எப்படி எழுதிக்கோ, சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு கூட எழுதிக்கோ. இப்போ நல்லா பாரு, டைமை பொறுத்து. எதை பொறுத்து? டைமை பொறுத்து. இந்த டைமை பொறுத்து நீ ஒரு விஷயத்தை டிவைட் பண்ணா அதுக்கு என்ன வரது சொன்னேன்? ரேட் ஆஃப். அப்ப ஆக்சலரேஷன் ஒண்ணுமே இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம், இல்லை ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படி எழுதிக்கோ. இங்கிலீஷ்ல அது ஆஃப் வந்தது நல்லா இருக்கும். அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் என்னது? ஆக்சிலரேஷன். பேசிக்கலி ஆக்சிலரேஷனோட மீனிங் என்ன? நான் வண்டியை திருகிறேன், சரியா? ஆக்சிலரேட் பண்றேன். ஆக்சிலரேட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன் வண்டியில. சார் அதெல்லாம் ஓட்ட தெரியும், பிசிக்ஸ் தான் வராது. வண்டியெல்லாம் நாங்கள் 6th இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட் போடாமல் ஓட்டி போய் மாட்டிக்காத போலீஸ் கிட்ட, சரியா? ஹெல்மெட் வந்து ஓ சேஃப்டிக்காக, போலீஸ்க்காக இல்லை. ஓ சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டாச்சு ஓட்டு. அப்ப நல்லா பார்த்தோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்ன? ஆக்சிலரேட் பண்ணோன்னே வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடக்குதா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்ப வெலாசிட்டில சேஞ்ச் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசிக்கலி வண்டியை ஆக்சிலரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, எந்த வேகத்துல வெலாசிட்டி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. இதுதான் என்னது? ஆக்சிலரேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறதுன்னா இப்படி எழுதிக்கோ, ஆக்சிலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா வெலாசிட்டி பர் யூனிட் டைம், வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி பை டைம் சொல்றதை விட சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், change in velocity per unit time. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இதோட யூனிட் அது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.